கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலும் நாம் சிந்திக்க போகிற ஆண்டவருடைய செய்தி தலைப்பு வருத்தப்பட்டு பாரங்களை சுமப்பவர்கள். வருத்தப்பட்டு பாரங்களை சுமப்பவர்கள் என்று சொல்லி நாம் தியானிக்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் எப்படியாக சொல்லப்படுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். இன்னைக்கு நம்ம யாரு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒருத்தர், பைபிள் நாலேஜ் உள்ள ஒருத்தர் கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாரு. யாருக்கெல்லாம் கவுன்சிலிங் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னு சொன்னா எல்லாருமே நம்ம என்ன செய்வோம், கையை தூக்குவோம் கவுன்சிலிங் வேணும்னு சொல்லி, இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு உலகம் போயிட்டு இருக்கு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் ஆண்டவர் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்போ உலகத்துல வருத்தப்பட்டு எல்லாரும் என்ன செய்யதான் செய்யறாங்க, பாரங்களை சுமக்க தான் செய்யறாங்க, இல்லையா? ஆனா அந்த பாரங்கள் எத்தனை வகை இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் சொன்னா, ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய வாழ்க்கையிலே 2 விதமான பாரங்களை சுமந்து கொண்டுதான் இருக்கிறான். எத்தனை விதமான பாரங்கள்? 2 விதமான பாரங்களை ஒவ்வொரு மனுஷனும் அவனுக்கு அனுமதிச்சாலும் சரி, அனுமதிக்க விட்டாலும் சரி, அவன் சுமக்க வேண்டியதாகத்தான் இருக்கிறது. முதலாவது என்ன பாத்தீங்கன்னு சொன்னா, சுமக்க வேண்டாத பாரம். 2வது என்னன்னு பாத்தீங்கன்னா, சுமக்க வேண்டிய பாரம். இப்போ மனிதர்கள் சுமக்க வேண்டாத பாரங்கள் என்று சொல்லி சில என்ன செய்யுது மனிதருக்குள்ள இருக்கு, சுமக்க வேண்டிய பாரங்கள் என்று சொல்லியும் சிலது இருக்கு. ஆகையினால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் பாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி சொன்னார். சுமக்க வேண்டாத பாரங்கள் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு 2 விதமான பாரங்களை நாம் தியானிக்க போகிறோம். சுமக்க வேண்டிய பாரங்கள் என்ன என்று சொல்லி 2 விதமான பாரங்களை நாம் தியானிக்க போகிறோம். சுமக்க வேண்டிய பாரங்கள், சுமக்க வேண்டாத பாரங்கள். முதலாவது சுமக்க வேண்டாத பாரங்கள். சுமக்க வேண்டாத பாரங்கள் என்ன அப்படின்னு சொல்லி முதலாவது நம்ம பார்த்தோம்னா, பாரம்பரிய சுமைகள். பரிசேயர் சதுசேயர் என்பவர்களை பார்த்துதான் ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த காலத்துல இருந்தவர்களுக்கு சுமக்க முடியாத பாரங்களை அந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் அவர்கள் மேல சுமத்தினபடினாலதான் இயேசு கிறிஸ்து ஜனங்களை பார்த்து சொன்னார், இவங்க சொல்லுகிறத நீங்க கேளுங்க, ஆனா இவங்க செய்கிறதன்படி நீங்க என்ன செய்யாதிருங்கள். மத்தேயு சுவிசேஷம் 23ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்துல நாம் பார்க்கிறோம், சுமப்பதற்கரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோள்களின் மேல் சுமத்துகிறார்கள், தாங்களோ ஒரு விரலினாலும் அவைகளை தொடமாட்டார்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிறார். பாருங்க, அவர்கள் அந்த பாரத்தை என்ன செய்தாங்கன்னா ஜனங்கள் மேல சுமத்துனாங்க. என்ன சுமத்துனாங்கன்னா, தொடாதே, ருசி பாராதே, வெளியே போயிட்டு வந்தா கை கால் கழுவு, அல்லது நீ குளிச்சுட்டு தான் இந்த காரியத்தை நீ செஞ்ச 613 நியாயப்பிரமாணங்களை அவர்கள் ஜனங்கள் மேல என்ன செய்தாங்கன்னா திணிக்க ஆரம்பித்தார்கள். அப்ப ஜனங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த 613 பிரமாணங்களை கை கொண்டு அவர்கள் பரிசுத்தமாய் வாழ்வது என்பது அவர்களுக்கு ரொம்ப கடினமா இருந்தது, பாரமா இருந்தது. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து ஜனங்களை பார்த்து சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். தீத்து புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நான் இப்படியாய் வாசிக்கிறோம், ஏனெனில் முற்காலத்திலே நாம் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டு துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாயிருந்தோம். பாங்க, தீத்துக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது சொல்லுகிறார், ஏனெனில் முற்காலத்திலே, இந்த முற்காலம் என்று சொல்லுகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் அறிகிறதற்கு முன்பதாக இந்த குணாதிசயங்கள் எல்லாம் நம்ம கிட்ட என்ன செய்து இருந்தது. பாருங்க, 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அங்கே சொல்லப்படுகிறது, மதுபானம் பண்ணாத, களியாட்டு செய்யாத, விக்கிரகாராதனை செய்யாத, துர்இச்சைகளுக்கு என்ன செய்யாத, இடம் கொடுக்காத. அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு தெய்வம் அல்லது இயேசு கிறிஸ்து என்று ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி அறியாமை உள்ள காலங்களிலே நம்ம இப்படிப்பட்ட பாரம்பரிய சுமைகளுக்கு நம்ம என்ன செய்து போனோம், அடிமைப்பட்டு போய் கிடந்தோம். இந்த பாரம்பரிய சுமைகளை நாம் என்ன செய்கிறவர்களாய் இருந்தோம், சுமக்கிறவர்களாய் இருந்தோம். ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து சொல்லுகிறார், இந்த பாரம்பரிய சுமைகளை நீங்க இனி சுமக்க வேண்டாம், என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு என்ன தருவேன், இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்ப சுமக்க வேண்டாத ஒரு பாரம், பாரம்பரிய சுமைகளை சுமக்கிற பாரம். இயேசு கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பதாக நமக்கு கலர் ஒரு என்ன சொல்றது, ஒரு இதா பார்த்தோம். நம்ம அமாவாசை, பௌர்ணமி, அதுக்கப்புறம் என்னது நாள் குறிக்கிறது, நிமித்தம் பார்க்கிறது,
அதுக்கப்புறம் என்ன நம்பர், சில நம்பர்ஸ்லாம் வந்து நம்ம லக்கி நம்பர் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். அப்ப அவைகள் எல்லாம் பாரம்பரிய சுமைகளாக இருந்தது. இயேசு கிறிஸ்துவை என்றைக்கு நாம் அறிந்து கொண்டோமோ, புரிந்து கொண்டோமோ, அன்றைக்கு இந்த பாரம்பரிய சுமைகளை விட்டு வெளியே வர வேண்டும் என்று சொல்லிதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். அடுத்ததாக நாம் சுமக்க வேண்டாத பாரம் என்ன? லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும்போது, இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, அநேக காரியங்களை குறித்து நீ கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். இப்ப உலக பிரகாரமான கவலைகள் என்ன கவலைகள்? நமக்கு வீடு இல்ல, வேலை இல்ல, அது இல்ல, இது இல்லைன்னு சொல்லி ஏகப்பட்ட கவலைகளை உடையவர்களாய் நம்முடைய இருதயம் என்ன செய்கிறது இருக்கிறது. அப்ப இந்த உலக கவலைகள் நம்ம நெருக்குமானால், இப்படிப்பட்ட அநேக உலக கவலைகள், லௌகீக கவலைகள் நம்ம நெருக்குமானால், நம்ம என்ன செய்ய முடியாதுன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் டிராவல் பண்றது நமக்கு கடினமாக இருக்கும். அப்ப இந்த கவலை என்கிறதான பாரம் நம்ம என்ன செய்யக்கூடாது, அது அழுத்தக்கூடாது என்று சொல்லி நான் பார்க்கிறோம். இருக்கிறது போதும் என்கிற ஒரு மனநிலைமை நமக்கு இருக்க வேண்டும். பேராசை இருக்கக்கூடாது. அடுத்ததாக பெருமை இருக்கக்கூடாது. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஆகவே இப்படிப்பட்ட பாரங்களை நாம் கலைந்து விடுகிறவர்களா இருக்க வேண்டும். பொறாமை நம்மிடத்துல இருக்கக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, பொறாமையோ வென்றால் எலும்புருக்கி அதற்கு முன்னிற்கத்தக்கவன் யார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே பொறாமை என்கிற பாரம் இல்லாதவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அடுத்ததாக திருப்தியற்ற நிலைமை இல்லாதவர்களாய் நாம் இருக்க வேண்டும். எப்பவும் பாத்தீங்கன்னா சிலருக்கு என்னதான் இருந்தாலும் ஒரு திருப்தியே இருக்காது, குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி திருப்தியற்ற நிலைமையில இருந்தா அந்த கவலை நம்ம என்ன செய்து விடும் என்று சொன்னால், பரலோக ராஜ்யத்துக்கு போகிற அந்த அந்த வழியிலே அது நம்ம இழுத்து கீழே தள்ளிவிடும் என்று சொல்லி நான் பார்க்க முடியும். மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனா இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் அவனை நெருக்கின போதில் அவன் என்ன செய்து அது பலனற்று போனது என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அந்த விதை முளைத்து பயிர் கொடுக்க முடியாமல் போனது என்று சொல்லி நாம் அந்த வசனத்திலே பார்க்கிறோம். ஆகவே உலக கவலை இல்லாதவர்களாய், ஐஸ்வர்யத்தின் மயக்கம் இல்லாதவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அடுத்ததாக இப்ப 2 பாரங்கள் நம்ம சுமக்க கூடாத பாரங்கள். ஒன்று பாரம்பரிய பாரங்கள், இரண்டாவது கவலை என்கிற பாரங்கள். இந்த 2 பாரங்களும் நமக்கு சுமக்க கூடாத பாரங்களா இருக்கிறது என்று சொல்லி நான் பார்க்கிறோம். இனி நாம் உலகத்திலே வாழ்கிற நாம் சுமக்க வேண்டிய பாரங்களும் நமக்கு சில பாரங்கள் இருக்கத்தான் என்ன செய்கிறது. முதலாவது நாம் பார்க்கும்போது, இந்த உலகத்திலே இருக்கிற நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள். கலாத்தியருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் தன் தன் பாரத்தை சுமப்பானே. அப்போ இந்த உலகத்துல ஆண்டவர் நம்மை சிருஷ்டித்து இந்த உலகத்துல நம்ம வைத்திருக்கும் போது எதற்காக, என்ன நோக்கத்துக்காக இந்த உலகத்துல நம்ம வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிற ஒரு பாரம் நமக்கு என்னதாக இருக்கிறது, தேவையா இருக்கிறது. சாதாரண உலக மனுஷர்களை போல நம்ம என்ன செய்து விட முடியாது, வாழ்ந்து விட முடியாது இல்லையா? ஆண்டவர் நம்ம இந்த உலகத்துல சிருஷ்டித்து அனுப்புனதற்கு ஒரு நோக்கம் இருக்கும். அந்த நோக்கம் என்ன என்பதை நம்ம கண்டுகொண்டு அதற்கேற்றபடி ஓடுகிறது, பிரயாசப்படுகிறதே அது ஒரு பாரமாகத்தான் இருக்குது. இந்த பாரத்தை நாம் என்ன செய்தான் ஆக வேண்டும், சுமந்துதான் ஆக வேண்டும் இல்லையா? நம்ம இப்ப ஒரு தாய் இருக்காங்க அப்படின்னு சொல்லிச்சோன்னா, அவங்களுக்கு அந்த குடும்பத்துல சில பாரங்கள் இருக்கு. கணவருக்கு செய்ய வேண்டிய கடமைகள், பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், வீட்டுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை, அது ஒரு விதமான பாரம். அந்த பாரங்களை நாம் பொறுப்பாக, எதுக்காக ஆண்டவர் நம்ம இந்த இடத்துல வைத்திருக்கிறார் என்று சொல்லி அந்த பாரங்களை நாம் ஏற்றுக்கொண்டு அதை பொறுப்பாக சுமக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அடுத்ததாக நான் பார்க்கும்போது ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்ம மாத்திரம் அப்படியே நம்ம பாரத்தை சுமந்து போகிறது இல்லாமல், நம்ம குடும்பத்திலேயா இருக்கட்டும், நம்முடைய நெய்பர்ஸா இருக்கட்டும், நம்ம சபையில இருக்கிறவர்களா இருக்கட்டும், அவர்கள் என்ன விதமான சூழ்நிலை போகிறார்கள் என்று சொல்லி அதையும் நம்ம புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனைகளை கொடுத்து அவர்களுடைய பாரங்களை நாம் பகிர்ந்து கொண்டு நம்முடைய பாரங்களை அவர்களிடத்திலே பகிர்ந்து கொண்டு ஒருவருடைய பாரங்களை ஒருவர் சுமந்து கொள்ளுகிறது அது ஏற்ற ஒரு பாரமாயிருக்கிறது, அது சுமக்க வேண்டிய பாரமாயிருக்கிறது என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்க முடிகிறது. இரண்டாவதாக நாம் சுமக்க வேண்டிய பாரம் என்ன? சுவிசேஷ பாரம். பாருங்க, ரோமருக்கு எழுதின சுவிசேஷம் ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் எப்படியாக சொல்லுகிறது, அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள், சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறோடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறது. அப்போ
சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது நம்முடைய பாரமா இருக்கிறது. பாருங்க, முன்னமே நாம் அந்நியரும் பரதேசிகளுமா இருந்தோம். இயேசு யாருன்னு சொல்லி நமக்கு தெரியாது. உலக வழக்கத்தின்படி, உலக காரியங்களின்படி நாம் அலைந்து திரிந்தோம். சமாதானமற்றவர்களா இருந்தோம், சந்தோஷமற்றவர்களா இருந்தோம். சிலருக்கு வியாதிகள் பிடித்துக் கொண்டிருந்தது. அப்படி இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான, நெருக்கப்பட்ட, சுமக்க முடியாத பாரங்களை நாம் சுமந்து கொண்டிருக்கும் போது யாரோ ஒருவர் நம்மிடத்துல வந்து, இயேசு நல்லவர், அவர் சுகமாக்குகிறார், அவர் உங்க மனக்கவலைகளை மாற்றுவார், உங்களுக்கு சமாதானம் தருவார், உங்களுக்காகத்தான் அவர் கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்று யாரோ ஒருவர் இந்த நல்ல சுவிசேஷத்தை நமக்கு சொன்னபடினால இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? சந்தோஷத்தோடு கூட இருக்கிறோம். நம்முடைய மனசுல ஒரு நம்பிக்கை இருக்கு. இன்றைக்கு நான் மரித்தாலும் பரலோகத்துக்கு போவேன் இல்லையா? பரலோகம் என்று ஒன்று இருக்கிறது. என்னுடைய பாரங்கள், என்னுடைய கஷ்டங்களை சுமந்து கொள்வதற்கு ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லுகிற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. தாவீதுக்கும் அந்த நம்பிக்கை இருந்தது. ஆகவேதான் தாவீது சொன்னான், வருத்தப்பட்டு பாரம் சுமக்குத கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள், அவர் உங்களை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். பாருங்க, வருத்தப்பட்டு நம்முடைய பாரங்களை நாம் இனி சுமக்கவே இல்லை, வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் மேல நம்முடைய பாரத்தை நாம் வைத்து விடும் போது அவர் நம்மை விசாரித்து நடத்துகிறவராக இருக்கிறார். என்ன ஒரு நல்ல வாக்குத்தத்தம் பார்த்தீங்களா? அப்ப யாரோ ஒருவர் நமக்கு சொன்னபடினாலதான் இன்றைக்கு அந்த நிச்சயம், அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம், அந்த தைரியம் நமக்கு உண்டா இருக்கிறது. ஆகவே சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது நம் மேல் விழுந்த ஒரு பெரிய பாரமாக இருக்கிறது. அடுத்தாக நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது, சிந்தைகள்ல ஏகப்பட்ட பாரங்கள். இன்னைக்கு பாருங்க, அந்த கொரோனா தாக்கப்பட்ட பிறகு ஜனங்களுடைய சிந்தைகள் அவ்வளவாய் பிசாசு வந்து என்ன செய்திருக்கிறான், அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான். சிந்தையில ஒரு பயம், ஒரு ஒன்று நடக்காத ஒரு காரியத்தை நடந்தது போலவும், நடக்க போகிறது போலவும் அதையே சிந்தித்து ஜனங்கள் என்ன செய்யறாங்க, பயப்படுறாங்க. இந்த கொரோனாக்கு அப்புறம் ஜனங்கள் மிகுந்த பயத்துல இருக்கிறாங்க. அப்புறம் இந்த வேக்சின் எடுத்ததுனால உலக சரீரத்துல அவங்களுக்கு என்ன செய்யுது, ஏகப்பட்ட மாறுதல்கள் வந்திருக்கு. அப்ப ஜனங்கள் தோய்ந்து போனவர்களும், ஆறுதல் அற்றவர்களும், சிந்தையிலே அவர்கள் பாதிக்கப்பட்டு பயப்படுகிறவர்களுமா இருக்கிறார்கள். அவைத்தான் மத்தேயு சுவிசேஷம் 9 அதிகாரம் 36 இப்படியாக சொல்கிறது, திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன செய்வேன், இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் எப்படி தைரியமாக அந்த இளைப்பாறுதலை நான் உங்களுக்கு தர முடியும், நீங்க என்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லி இயேசுவால எப்படி சொல்ல முடியுது என்று சொன்னார். அவர் இந்த உலகத்துல இருந்த 33 ஆண்டுகள்ல எல்லா பாரங்களையும் அவர் சுமந்தார். பிரியமானவர்களே, நம்ம கடந்து போன எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் இயேசு கிறிஸ்து சுமந்தார். தேவகுமாரனா இருந்தபடினால கல்வாரி சிலுவையில் அவர் தன்னுடைய ஜீவனை நமக்காக கொடுத்தார். அவர் ரத்தத்தை எல்லாம் நமக்காக ஊற்றி கொடுத்தார். அவர் அப்படியே மறித்து நம்மளை அப்படியே விட்டு விட்டு போகவில்லை. அவர் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார், மரணத்தை ஜெயித்தார், சாத்தானை ஜெயித்தார், உலகத்தை ஜெயித்தார். இன்றைக்கு பிதாவின் வலது பார்சத்திலே உட்கார்ந்து நமக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகவே நம்முடைய பாரங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். அதைத்தான் அவர் சொல்லுகிறார், நமக்காக, உனக்காக நான் ஜீவனையே கொடுத்தேனே, மற்ற எல்லாவற்றையும் உனக்கு நான் தராமல் இருப்பது. வேதம் சொல்லுகிறது, நமக்காக ஜீவனை கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு தராமல் இருப்பது எப்படி என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்மளை பார்த்து சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். அதே மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 29-30 நான் பார்க்கும்போது, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். பாருங்க, அப்படிப்பட்ட பாரங்களை சுமந்து வெற்றி சிறந்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவளே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் மனசார்ந்தமும் தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன் சொன்னா, என் நுகம் வந்து எப்படி இருக்குதா, லெகுவாயும் எப்படி இருக்கு, மெதுவாயும் இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த மாடு வந்து, மாட்டு வண்டி பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், 2 மாடு வந்து இந்த நுகத்துல பூட்டி இருப்பாங்க.
அதுல ஒரு மாடு எப்படிப்பட்ட மாடை பூட்டுவாங்கன்னு சொன்னா, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள மாடு. நிறைய நேரங்கள்ல பாரத்தை சுமந்து கரடு மேடான இடங்கள்ல கடந்து வந்த எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு மாடையும், ஒரு புது மாடையும் அந்த நுகத்துல பூட்டி இருப்பாங்களாம் பாருங்க. இந்த எவ்வளவு பெரிய ஒரு ரகசியம் பாருங்க அது. அந்த மாட்டு வண்டியை நடத்துகிறவருக்கு அது தெரியும். அவர் ஒரு நுகத்தை வைக்கும்போது, இந்த நுகத்துல ஒரு மாடு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான மாடு, ஒரு மாடு புது மாடை வைக்கிறார். அப்ப பள்ளங்கள், மேடுகள் வரும்போது இந்த பழைய மாட்டுக்கு தெரியும் எவ்வளவு பவர் கொடுத்து அந்த வண்டியை நம்ம என்ன செய்யணும், இழுக்கணும். அப்ப எவ்வளவு பாரம் இருக்கு, எவ்வளவு பவர் கொடுத்து அந்த வண்டியை இழுக்கணும்னு சொல்லி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆன மாட்டுக்கு தெரியுமா. அந்த புது மாடு கூட கொஞ்சம் போஸ் கொடுத்து என்ன செய்யுமா, அந்த வண்டியை இழுக்குமா பாருங்க. அப்போ நம்ம கடந்து போன எல்லா பாடுகளையும் கஷ்டங்களையும் இயேசு கிறிஸ்து நமக்காக கடந்து போய் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு சிலுவை மரணத்துக்குள்ளாக போய் தன் ரத்தத்தை எல்லாம் அவர் ஊற்றி கொடுத்து அந்த மரணத்தையும் ஜெயித்து அவர் இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். அவர்தான் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் நம்பிக்கை வைத்திருக்கிற நாம் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டோம். ஆண்டவர் நம்முடைய பாரங்களை சுமந்து கொள்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடுங்கள், அவர் நம்மை விசாரிப்பார். நீதிமானை ஒரு நாளும் அவர் தள்ளாட விட மாட்டார். ஜெபம் செய்வோமா? அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காய் உம்மை நன்றியோடு கூட நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. எங்களை பார்த்து ஆண்டவரே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னீங்கப்பா. இந்த நம்பிக்கை எங்களுக்கு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய பாரங்கள், கவலைகள் எல்லாவற்றையும் மேல் வைத்து விடுகிறோம். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொன்ன வசனத்தின்படி உங்களுடைய பாரங்கள், கவலைகள் எல்லாவற்றையும் மேல் வைத்து விடுகிறோம்ப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். சுமக்க முடியாத பாரமாகிய, ஆண்டவரே சுமக்க வேண்டாத பாரமாகிய பாரம்பரியங்களையும் கவலைகளையும் ஆண்டவரே நாங்கள் நாளிலே விட்டு விடுகிறோம். ஆண்டவரே சுமக்க வேண்டிய பாரமாகிய இந்த உலகத்திலே நீர் எங்களுக்கு தந்திருக்கிற பொறுப்புகளையும் ஆண்டவரே சுவிசேஷ பாரத்தையும் நாங்கள் எடுத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் நாங்கள் வெற்றியோடு ஓட நீர் எங்களுக்கு செய்கிற நல்ல கிருபைக்காய் உமக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. எங்களை பரிசுத்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.